அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களினுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் போயிட்டு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் மீது எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு. விஜய் அவர்களுக்கு மனநிலை சரியில்லை, எங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காரு, மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி எங்களுடைய மனசு நோக்கிற மாதிரி கடுஞ்சொற்கள் பேசி திட்டார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள். வெளிநாடுகளுக்கு ஒரு நடிகையோட போயிட்டு அவர் சுற்றிருக்காரு. 2021 அவர் அஃபேரில் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாங்கள் அதை சால்வ் பண்ண பார்த்தோம். 2021 செப்டம்பர்லேருந்து 2022 பிப்ரவரி வரைக்குமே நாங்கள் அதை சால்வ் பண்ண பார்த்தோம். ஆனால் எங்களால் முடியலை. அதனால் இப்போ நாங்கள் நீதிமன்றத்தில் உங்களுக்கு பிரிவினை கேட்குறோம், எங்களுக்கு ஜீவனாம்சத்தோட விவாகரத்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இதில் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, எப்போத்துல அந்த பிரச்சனை இருக்குது, அந்த நடிகை யார், இதெல்லாம் பற்றி நம்ம இதில் பேச போகிறோமானா இல்லை. அது சமூகத்திற்கு தேவையும் இல்லை, அரசியல் காலத்தில் அது பேச வேண்டிய விஷயமும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை தெரிஞ்ச உடனே ஒரு கட்சிகளும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க இல்லையா. திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களையும் இன்னொரு நடிகையை வச்சு பார்த்தீங்கன்னா தொடர்புபடுத்தி ரொம்ப மோசமாக பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கள்ட்ட இருந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதிவு தான் வருது. இதை பற்றி தம்பிகள் யாரும் பேச வேண்டாம், தம்பிகள் விமர்சிக்க வேண்டாம், இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இது தேவையில்லை, அரசியல் காலத்தில் விஜய் நம்ம எதிர்ப்போம், ஆனால் இதை வச்சு நம்ம எதிர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு பெருமிதமாக இருந்துச்சு. என்னன்னா, இவ்வளோ ஒரு அரசியல் புரிதல் தெளிவோடு இருக்காங்களே அப்படிங்கிற பார்வை ஒன்று. விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜயலட்சுமியுடைய வழக்கை உச்சநீதிமன்றமே முடிச்சு வச்ச பின்னாடி கூட அதை தொடர்புபடுத்தி விவாத மேடையில் நீங்கள் யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் சமூக வலைதளங்களில் எழுதுறாருன்னு நினச்சிக்காதீங்க. சீமான் அவர்கள் விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லி அது இல்லாத ஒன்று, அதோடைய உண்மைத்தன்மைங்கிறது வேற. அந்த வழக்கு பற்றி விஜயலட்சுமி நடிகை அவர்களை பற்றி ஆனந்த் அவர்கள் தாவேகாவினுடைய அஃபீஷியல் செய்தி தொடர்பாளர் அவர் விவாத நிகழ்ச்சியில் பேசுகிறார் டிவி சேனலில். அப்போ இடுமான கத்தி கூட சொல்லியிருந்தார், இதெல்லாம் தேவையா உங்களுக்கு, நீங்கள் நாட்டுக்கு தேவையானதை பேசுங்க, பிரயோஜனமான விஷயங்களை பேசுங்க, தனிப்பட்ட வாழ்க்கை பேசி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே விமர்சனம் பண்ணி தான் வச்சுப்போமே. அப்போது தாவேகாவில் உள்ள ஒரு முக்கிய பொறுப்பாளரே அப்படி இருக்கும்போது, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு அடிமட்ட தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, சமூக வலைதளங்களில் நாம் தமிழருக்கு ஆதரவாக பதிவிடக்கூடிய நபர்கள்கிட்ட இவ்வளோ ஒரு தெளிவான அரசியல் புரிதல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம வியக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. அதாவது விஜய் ரசிகர் ஒருத்தரே என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கவே இல்லை, அவர்கள் டிவோர்ஸ் பண்ணுறது கூட தப்பு இல்லை, அது எல்லா வகையும் நடக்கிற விஷயம் தான். ஆனால் நீங்கள் திருமணம் கடந்த உறவில் இருக்கீங்க, இல்லீகல் அஃபேரில் இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நான் விஜய் ஃபேனாக இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட அந்த ஃபேன்கள் யாராவது முடிச்சுக்கிறேன்னு சொல்லி பல பதிவுகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க, மன உளைச்சல் இருப்பாங்கன்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அரசியல் களத்தில் அவர்கள் எப்படி நடக்கணும், அரசியல் களத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது எந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குன்றதை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இதற்கு அப்புறமாவாச்சும் இவர்கள் எதிரில் அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் தலைவர் குறித்தான அந்த விமர்சனம் அப்படிங்கிறது தனி மனித ரீதியாக அவர்களினுடைய குடும்பத்தை குறித்து பேசுறது, அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இவர்களுக்கு வெளியே என்ன தெரியுதோ, டிவியில் என்ன காட்டுறாங்களோ அதுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதெல்லாம் இருக்கு இல்லையா. இதற்கப்புறம் அவர்கள் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது இதுக்கப்புறம். அதான் இருக்கிற சுச்சுவேஷனுங்க. இதில் சங்கீதா அவர்கள் விஜய் மீது வச்ச குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அது ஏதோ தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, அதனால் நாங்கள் விலகிக்கிறோம், நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு குற்ற வழக்காக எடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குற வகையில் அபியூஸ் பண்ணார், கூடவே எங்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு சித்திரவதை பண்ணார், வெளியே எங்கேயும் போக விடலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் அஃபென்ஸாகவும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நடிகை பற்றியும் அவர்கள் ஒரு சில குறிப்புகளை சொல்றாங்க. வெளிநாடுகளுக்கு நடிகையோட போன நபர் போனது கூட ஒரு பிரச்சனை, அது கூட இன்னொன்று என்னன்னா புகைப்படங்களையும் எடுத்து வெளியிட்டாங்க. அதனால நானும் என்னுடைய மகன்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானோம் அப்படின்னு அவர்கள் தரப்புல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது வழியில பேசி விமர்சனம் செய்யக்கூடிய விஷயமோ இல்லை நாம அதுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பேச போற விஷயமோ கிடையாது. இதை யார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் திமுக நாம் தமிழர் கட்சிக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு பேச வச்சு அவர்களுக்கு மீடியா அட்டென்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ண வச்சது யாருன்னா திமுக பின்னணியில் உள்ளவங்க தான். இப்போ அதை அப்படியே அரசியல் களத்தில் அவர்கள் இன்னைக்கு விஜய்க்கும் அதை பண்ணுவாங்க. நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், திமுக ஆதரிக்கக்கூடிய அனைத்து ஐடிகள்லையுமே அனைத்து அக்கௌண்ட்லையுமே இன்னைக்கு என்ன போஸ்ட் வரும்னா, அந்த குறிப்பிட்ட நடிகையும் விஜயும் அவர்களையும் தொடர்புபடுத்தி தான் இந்த போஸ்ட் வரும். இதுதான் அவர்களுக்கு முன்னாடி அரசியலாக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ திமுக அந்த அரசியலை பண்ணுறாங்கன்னா தாவேக்கு அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காக இருக்கட்டும், பிற கட்சிகளுக்கு நீங்கள் பண்ணதுக்கு
இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இதுக்கு அப்புறமா வச்சு அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவே போடுறோம். அதுவும் இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் பூம் ஆகுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில். இப்போ சங்கீதா அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து அவர்கள் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுக்கப்புறமா அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது ஏப்ரல் 20 வெளியே வர்றதுக்கு இருக்கு. அப்புறம் ஏப்ரல் 20 வந்து இந்த வழக்கு திருப்பி நீதிமன்றத்தில் வருது அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க, நீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவிக்குது அப்படின்னாக்க இது ஒரு குடும்ப நல வழக்கா மட்டுமே இதை பார்க்க மாட்டாங்க. இது கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஆகும். இப்போவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் மொத்தமாக எல்லா மீடியாவும் இதான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலே அது நேஷனல் லெவலில் செய்தியாகுன்றத பெருமையாக கொண்டாடிட்டு இருந்த விஜய் ரசிகர்களுக்கு இதுவும் ஒரு ரியாலிட்டி செக் தான். எப்படின்னா நம்ம ஒரு தப்பு பண்ணாலும், அதாவது குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் நடந்தாலும், ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அது இவ்வளோ பெரிய விஷயமா பேசப்படும் அப்படின்றது அவர்களுக்கு இப்போ புரிய வந்திருக்கும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நேஷனல் லெவலில் செய்தியாக மாறுது இல்லையா, இது வந்து ஓட் பர்சன்டேஜ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற கட்சியினுடைய தலைவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் வந்து எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்து மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் மாதிரியான ஒரு நடிகருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர், ஒரு பொலிட்டிக்கலாகவே அது ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா விஜயை வந்து எதனால் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் அண்ணன், எங்கள் வீட்டில் ஒருத்தர், விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும், விஜய் நடிக்கிறது பிடிக்கும், விஜய் நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விஜய்க்கு வந்து வாக்குகளை செலுத்துறதுக்கு போகிறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் தெளிவான அரசியல் பேசுகிறாரு, மக்களுக்கு தேவையான அரசியல் பேசுகிறாரு, இன்றைக்கு வந்து நாட்டு நடப்பை வந்து அவர் பேசுகிறாரு, அதனால் நாங்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறவங்க அந்த மாதிரியான வாக்காளர்கள் தாவேக்காவிலையோ விஜய்க்கோ கிடையாது. அது அடிப்படையில் உண்மை. நீங்கள் வந்து தாவேக்கா ரசிகர்கள் யார்கிட்டனாலும் போயிட்டு மைக்கை நீட்டி ஏன் நீங்கள் விஜய் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவரை சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது எனக்கு விஜயை பிடிக்கும், நான் அதனால் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்குமே தவிர விஜயினுடைய அரசியல் சார்ந்த பேச்சுக்களை நான் கேட்டு விஜய்க்கு நான் வாக்களிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அப்போ எப்போ வந்து ஒரு கூட்டம் வந்து ஒரு தனிநபரை அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக, இவர்களுக்கு எதுவுமே தெரியாது, விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, விஜய் அவர்கள் வந்து கூட பழகக்கூடியவங்க கிட்ட எப்படி பேசுவார் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் மற்றவங்க சொல்ல காதுபட கேட்டிருப்பாங்களே தவிர நேரடியாக பழகி பார்த்தது இல்லை. அவருடைய அந்த ஒரு உள் குணம் என்னன்னு இவருக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து கண்மூடித்தனமாக ஒரு ஆதரிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்கு இல்லையா, அப்படி வரக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இதில் இந்த பிரச்சனையை வச்சு விஜய் வந்து அவர்கள் ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை. இதை வந்து திமுக போன்ற அரசியல் கட்சிகள் பண்ணுவாங்க, அதை நாம எதிர்க்கிறோம். திமுக வந்து இதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்றத நம்மளோட ஸ்டாண்டு. இருந்தாலும் அந்த வாக்கு வங்கியினுடைய தன்மை அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுமானா பிற கட்சி தலைவர்களுக்கு ஆகாது. நீங்கள் கேட்கலாம், இதே பிரச்சனை வந்து திமுக தலைவர்களுக்கு இல்லையா, அதிமுக உள்ளவங்களுக்கு இல்லையா, பாஜக உள்ளவங்க இல்லையா, நம்ம கேட்கலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் அவர்கள்லாம் வந்து ஒரு தனி மனிதனா நான் ஒரு மாசான ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் வந்து அவர்கள் கட்சி ஆரம்பித்து வாக்குகளை வந்து அவர்கள் திரட்டலை. இந்த பக்கம் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதுனால அது வந்து மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வழக்கினுடைய விசாரணையை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை ஒட்டி நடக்க இருக்குது. ஏப்ரல் 20 ஹியரிங் வருது அப்படின்னா நிச்சயமாக அது மறுபடியும் ஒரு பெரிய அளவில் செய்தியாக மாறும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நியூஸு. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ட்வீட்டு பாலிமரில் போட்டாங்க அப்படின்னா மில்லியன் வியூஸ் போகுது இந்த பிரச்சனை குறித்து அவங்க போட்டாங்கன்னா. அப்போ இதனுடைய வீச் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பொதுவாகவே நம்ம மக்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் ஜெயம் ரவி அவர்களுடைய விவகாரத்து சமயத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றியே ஒரு மாதம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாதம் பேசுவாங்க, இவர் வந்து இந்த நடிகை கூட எங்கே போனார், இவரோட மனைவி கூட என்ன பிரச்சனை, மாமியார் கூட என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதே ஒரு மாதம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது அப்படிப்பட்ட ஊர் தான் இது, மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவராக ஒருத்தர் வந்து அரசியல் கட்சிகள் எல்லாருமே எதிரியாக சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய நபருக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதை வந்து ஊடகங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பொதுத்தளத்தில் உள்ள பிற நடிகர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே எடுத்து ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அதை வந்து நாம் தமிழர் கட்சி பண்ணலை அப்படிங்கிறத ஒரு பெருமிதமான விஷயமா நம்ம பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக தன்னுடைய தொண்டர்களை வந்து சரியான பதில வழிநடத்தக்கூடிய வேலையை எப்போவுமே வந்து சீமான் அவர்கள் பண்ணிகிட்டே வராரு அப்படிங்கிறது ஒரு சிறந்த உதாரணம். இது சொல்லிலாம் வரல. இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்கலாம் யாரும் விஜய் திட்டக்கூடாது அப்படிங்கிற பதிவை வந்து சீமான் அவர்கள் போடலை. இந்த பிரச்சனை வெளியே வந்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி தலைமையை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஐடி விங் மூலமாக ஒரு அறிக்கை விடுறாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணி இப்படி பேச வைக்கிறாங்கன்றது இல்லை. இயல்பாகவே ஒவ்வொருத்தருக்குமே அந்த புரிதல் இருக்குது. ஏன்னா அவர்கள் இந்த பாதையை கடந்து வந்திருக்காங்க, அவர்களுக்கு தெரியும் எது அரசியல் எது வந்து மக்களுக்கு தேவையான அரசியல் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தாவேக்காவினரும் இதற்கப்புறமா அவர்கள் வந்து ஒரு பாடமாக கற்றுக்கணும். இப்போ இந்த விஷயத்தை வந்து அவர்கள் ஒரு பெரிய விஷயமா இப்போ இந்த சம்பவத்தை வந்து தாவேக்காவினர் ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டாலும் வந்து விஜய் மேலே ஒரு அன்பு இருக்கும், விஜய் மேலே அக்கறை இருக்கும், விஜய் வந்து ஆதரிப்பாங்க. இதில் கூட வந்து திமுகவின் சதி ஏதாச்சும் இருக்குமா, திமுக ஏதாச்சும் பண்ணி திட்டமிட்டு தேர்தல் சமயத்தில் இப்படி வர வச்சிருக்காங்களே, ஏன்னா அவர்கள் அப்படி வர யோசிப்பாங்க. எப்படி வந்து சங்கீதா கரெக்டாக இப்போ வந்து சொல்கிறாங்க, அப்போ அவர்களை தூண்டி விட்டது யார், அவர்களுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கிற மாதிரி அவர்கள் அப்படி ஆராய்வாங்க. ஆனால் எதை வேணாலும் ஆராய்ஞ்சிட்டு போங்க, அடிப்படையில் வந்து ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வாழ்க்கையை வச்சு விமர்சனம் பண்ணுறதோ இல்லை இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் அது மாதிரி அபியூஸ் பண்ணுறதோ தவறு அப்படிங்கிறத இதற்கப்புறமா நீங்கள் புரிஞ்சுக்கங்க.
ஏன்னா நேற்று வரைக்கும் நீங்க அதான் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்க கட்சியினுடைய அபிஷியல் செய்தி தொடர்பாளரே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை கொண்டு போய் தான் டிவி டிபேட்ல பேசுறாரு. என்டிகேவை கவுண்டர் பண்றதுக்கு, நாம் தமிழர் கட்சியினர் வந்து சமாளிக்கிறதுக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய கையில் இருக்கிற விஷயமே இதுவாக தான் இருக்கு. இது வந்து சீமானுக்கு மட்டும் இல்லை, இடுமானம் கார்த்திக் அவர்களையும் இப்படிதான் அவர்கள் வந்து பேசினாங்க சமீபத்தில். அப்ப இந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அரசியல் ரீதியா. இதுல ஒரு அரசியல் இருக்கானா, விஜய் ரசிகர்களுக்கு கத்துக்க வேண்டிய ஒரு அரசியல் இருக்கு, பக்குவப்பட வேண்டிய ஒரு அரசியல் இருக்கு. தேர்தல் காலத்துல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதெல்லாம் திட்டமிட்டு திமுக பண்ணிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது அவர்களோட தனிப்பட்ட விஷயம். அவர்கள் சொல்லப்போனா இங்க இந்தியாவிலே இல்லைன்னு தான் சொல்லப்படுது. அவர்கள் வந்து லண்டன்ல ரொம்ப வருஷமா இருந்தாங்க, அந்த வெளியே போனதுக்கான காரணமும் வந்து விஜய்னு சொல்லி அவர்கள் அந்த அஃபிடவிட்லேயே சொல்றாங்க. ஸோ அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு கட்சி இருந்து செயல்படுதா அப்படின்னா சீமானுக்கு பண்ணாங்க. சீமானுக்கு வந்து தேர்தல் கிட்ட வரும்போதெல்லாம் கரெக்டாக விஜயலட்சுமியை கூட்டு வந்து இந்த மாதிரி வீடியோ போட வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து விஜய்க்கு பண்ணலை. ஆனாலுமே இன்றைக்கி வந்து அதை ஏற்றுக்க முடியாமல் தாவேக்கனர் மாட்டி தவிக்கிறாங்க. ஸோ அப்போ மற்ற கட்சி தலைவர்களுக்கும் அப்படி தான் இருக்கும். மற்ற கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து இப்போ எந்த மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பின்னாடி பிரித்து பார்க்க கற்றுக்குங்க. இப்போ திமுகவினர் இந்த பிரச்சனை எப்படி அணுகுறாங்க, நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனை எப்படி அணுகுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு விஜயை கலாய்க்கிறதுக்கு பிடிக்கும் தான், விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு பிடிக்கும் தான். ஆனால் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை, யாருமே பண்ணல. எனக்கு அது அதான் சொல்கிறல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பதிவு போடுறாங்க, வேண்டாம் இது நமக்கு வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லி. அதே நீங்கள் திமுக ஐடிவிங் தரப்பில் அங்கே உள்ள ஐடிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கண்ணாபின்னான்னு பேசுகிறாங்க. நயனா நாகேந்திரன் பேசுனதெல்லாம் கரெக்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. அன்றைக்கே நயனார் சொன்னார் பாருங்கன்னு பிஜேபி ஒரு தரப்புல. அதே மாதிரி இவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தலைவரான்னு சொல்லி தாவேக்கனர் அப்படி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் மட்டும்தான் இந்த பக்கம் வந்து சரியான ஒரு ட்ராக்ல இருக்கிறாங்க. ஸோ அடிப்படையில் நீங்கள் வந்து அரசியல் ஒரு தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்னாக்க நம்ம இந்த இடத்துல மறுபடியும் நாம் தமிழர் கட்சி நிரூபித்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நன்றி.